பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயக இந்தியாவை கட்டி அமைப்போம் என்ற முழக்கத்தோடு மக்கள் மன்றத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் மகேஷ் அவர்களே, பல்வேறு இயக்கங்களின் கட்சிகளின் சார்பில் இங்கு பங்கேற்றிருக்கிற வருகை தந்திருக்கிற தோழர்களே, மக்கள் மன்றத்தின் பெருமைக்குரிய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை 3 நோக்கத்தோடு இதை ஒருங்கிணைத்திருப்பதாக பல்வேறு நபர்கள் பேசுகிற போது நான் புரிந்து கொண்டேன். ஒன்று, நேற்றிருந்த உழைக்கும் மகளிர் தினம், நாம் வழக்கமாக நடத்துகிற தொழிலாளர் நாள். இன்னொன்று, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் விழா. எல்லாவற்றையுமாக இணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் அந்த கொள்கையுடைய அனைவருக்குமான முழக்கம்தான் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்பது. எப்படி அதை தொடங்குவதென்றால் தோழர்களே, முதல்ல நேற்று உலக உழைக்கும் மக்கள் நாள், பெண்கள் நாள், மகளிர் நாள். இப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பின்னால் அவருடைய செயல்பாடுகளில் நாம் எதைவற்றையெல்லாம் பார்க்கிறோம். இப்போ நடக்கிற போராட்டமே, நம்முடைய முயற்சிகள் எல்லாமே இருப்பதை காப்போம் என்று இருப்பதாக இருக்கிறதை தவிர மேலும் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்பதாக அமைத்து கொள்ள முடியாத சூழலைத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி செய்திருக்கிறது. இருப்பதையாவது காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்பதை போலத்தான் அவர் ஆட்சிக்கு வந்தபோது வைத்த முழக்கங்கள்லாம் ஒன்றாக பாருங்கள். முதல் நாடகம் என்பது அண்ணா ஹசாரே என்ற காந்தியவாதி என்று சொல்லி ஒரு ஊழல் ஒழிப்பு போராட்டத்தை தொடங்கினார். காந்திகுல்லாவை காந்தி என்றும் போட்டு பார்த்ததில்லை, ஆனால் இவர் காந்திகுல்லான்னு போட்டுக்கிட்டு அங்கே படுத்துக்கிட்டு இருந்தார். கூட ஒரு அம்மா வந்து கொடியாட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் அந்த போராட்டம் தொடர்ந்து ஊழலுக்கு ஒழிப்பாக லோக்பால் மசோதா என்ற அந்த மசோதாவை சட்டமாக்கு என்பதை முழக்கமாக வைத்து அதை செய்யாத காங்கிரஸை வீழ்த்திவிட்டு செய்யப்போகிற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, அதுதான் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துடைய முதல் பிரச்சாரம். அதுதான் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், ஊழலை ஒழிப்பதற்காக என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தார்கள். லோக்பால் என்கிற அமைப்பு இருக்கிறது, அதற்கு ஆணையர்களை 2019 வரைக்கும் நியமிக்கவே இல்லை. 2020ஆம் ஆண்டு வரை அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்படவே இல்லை. இவங்க தான் வந்து ஊழல் ஒழிக்க வந்தவர்கள். 2023 மார்ச் வரைக்கும் தகவல் அறியும் உரிமையில் கேட்டால் நாடாளுமன்றத்தின் லோக்பால் விசாரணை குழு ஒரு வழக்கை கூட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இவங்க தான் ஊழல் ஒழிப்பதற்காக நாங்கள் வந்து அவர்கள் செய்ய போகிறார் என்ற உறுதிமொழியை கொடுத்த அண்ணா ஹசாரே காணாமல் போய்விட்டார். கொடியாட்டிய பெண்ணாவது கொஞ்ச நாள் புதுச்சேரியிலே லெப்டினன்ட் கவர்னர் இருந்துட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு பித்தலாட்டத்தை தொடங்கிதான் இவர்கள் தொடர்ந்து செய்த ஊழல்களை நாம் பார்க்க வேண்டும். இப்போ அரசியல் அண்மையில் வந்தவர் தமிழ்நாடு ஊழல் மிக்க மாநிலமாக மாறிவிட்டது என்று நம்ம மோடி அவர்கள் திருவாய் உணர்ந்தார்கள். நீ என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கிற என்பதுதான் பேச வேண்டியது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2G என்ற வழக்கை பற்றி சொன்னார்கள். 1,76,000 கோடி இழப்பு ஏற்பட்டு விட்டது என்றுதான் அவர்கள் அறிக்கையில் சொன்னார்கள். ராஜா 1,76,000 கோடி லஞ்சம் வாங்கி விட்டார் என்று மாற்றினார்கள். அப்புறம் வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது 30,000 கோடி என்றார்கள். கடைசியாக தீர்ப்பின் போது அந்த நீதிபதி சொன்னார், நான் ஏதேனும் ஒரு ஆவணத்தை சான்றை கொண்டு வந்து அளிப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன், ஏமாந்து போனேன், ஒரு சான்று அவர்கள் கொடுக்கவில்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்தார். ஆனால் இன்னைக்கும் 2G ராஜா என்று பேசுகிறார். ஆனால் அதே CAG தான், அதே தணிக்கைத்துறை தான் இப்போது 7.5 லட்சம் கோடி 7.5 லட்சம் கோடி ரூபாய்கள் ஊழல் நடந்திருப்பதாக இப்போது அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அண்ணா ஹசாரே என்ன ஆனார்னு தெரியல, உயிரோடு இருப்பான்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன ஆனார், இப்பெல்லாம் வாயே திறக்கல. அவங்க ஊழலுக்கு எதிரானவர்கள்லாம் எவனும் பேசவே இல்லை.
அவங்க அறிக்கையில் சொன்னார்கள், 2 செய்தி முக்கியமாக சொல்லணும். ஒன்று, சாலை அமைத்தார்கள். தொடக்கத்தில் அவர்கள் மதிப்பீட்டு அறிக்கை கொடுத்தபோது 18 கோடி ரூபாயில் நாங்கள் சாலை அமைப்போம் 1 கிலோமீட்டர் என்றார்கள். முடிவில் அது 252 கோடி என்று சொல்லப்பட்டது என்று அவர்கள் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். 252 கோடினா தெரியாது, 1 மீட்டருக்கு 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி சாலை அமைத்திருக்கிறார்கள். இப்படி சொன்னால் நம்ம எளிதாக புரிஞ்சிக்கலாம். 252 கோடி 1000 மீட்டருக்கு, 1 மீட்டருக்கு 25 லட்சம் கோடி அவன் செலவு செய்திருக்கிறான். தங்கத்தில் போட்டால் கூட அவ்வளோதான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஊழலை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாரில்லை. ஆனால் அவர் இங்கே ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறதாக பேசுகிறார். செத்து போனவனுக்கெல்லாம் தொடர்ந்து வைத்தியம் செய்ததாக பில் எழுதி பணம் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்கான அந்த காப்பீடு உறுதி செய்த போது ஒரே கைபேசி எண்ணை வைத்து ஆயிரக்கணக்கான பேருக்கான பதிவு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இறந்த பின்னால் மருத்துவம் பார்த்து காசு எடுத்திருக்கான், சும்மாவே கணக்காட்டி காசு எடுத்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான் மற்றவரை ஊழல்வாதி என்று பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த ஊழல் அதுக்காக நான் சொல்றேன், மற்றது இப்போ நமக்கு வேண்டியதில்லை. ஆனால் அதை விட ஒரு சிறப்பு, அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். 2009 வெற்றி பெற்ற பின்னால் 17A ஒரு திருத்தம். அதில் அவர்கள் சொன்னார்கள், அரசால் நியமிக்கப்பட்ட யார் மீதாவது ஊழல் வழக்கு வருமேயானால் அரசின் அனுமதி பெற்றுத்தான் வழக்கு பதிய வேண்டும். வழக்கு பதியறதுக்கு தேசிய பாதுகாப்பு, அரசின் ரகசியம் போன்ற துறைகளில் புகாரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இவன் ஊழலை ஒழிக்க வந்தவர்களாக இவர்கள் பேசிக்கொண்டு தூய்மையின் அடையாளமாக ஒரு கொடுமையான நோய் கோவிட் வந்தது, கொரோனா. ஏற்கனவே ஒவ்வொருவருக்கும் பிரதமருக்கான நிவாரண நிதி என்று ஒன்று இருக்கும், முதலமைச்சருக்கும் இருக்கும். ஆனால் அது போதாதென்று தனியாக ஒன்றை தொடங்கினார், PM கேர். இவர் அந்த போஸ்ட் கொடுத்து நின்னார். அசோக சின்னம் சக்கரம் பொறிக்கப்பட்ட அடையாளத்தை காட்டினார்கள். அதுக்கு யாரா உறுப்பினர்னா தலைமை அமைச்சர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பார், நிதி அமைச்சர் 3 பேர் உறுப்பினர் என்றார்கள். அப்படி தொடங்கி அதை நிதி கேட்டார்கள், எல்லோரும் கொடுத்தார்கள். முதல்ல தொடங்கினவர் அசீம் பிரேம்ஜி 5000 கோடி ரூபாய் நன்கொடை அளித்தார். ஒருவர் மட்டும் 5000 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துத்தான் அந்த தொடக்கை வைத்தார்கள். அதை அதற்கப்புறம் சொல்லிட்டான், இது தணிக்கையில் வராது, தணிக்கைத்துறை தணிக்கை செய்ய முடியாது, தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு விலக்கு பெற்றதாகும், நீங்க என்ன செலவாச்சு எவ்வளவு வந்துன்னு கேட்க முடியாது. ஆனா இது அரசின் துறை. பிரதமரை படம் போட்டு ஆரம்பித்து உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் இருந்ததாக சொல்லி இத்தனை ஊழல்களை செய்தவர்கள் தான் இப்போது தூய்மையானவர்கள். அவங்க சொன்னால வாஷிங் பவுடர் நிர்மா மாதிரி வாஷிங் பவுடர் மோடி போல எல்லாரும். அஜித் பவார் உங்களுக்கு தெரியும், சரத் பவார் அவருடைய உறவினரை வைத்தே கட்சியை உடைத்து கூட்டி போனார்கள். அவர் மீது 2700 கோடி ரூபாய் ஊழல் இருந்தது, வழக்கு இருந்தது. வழக்கு என்ன ஆயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியாது அங்கே போன உடனே. அப்படி ஏராளமான பேரை வரிசையாக சொல்லிக்கொண்டே வரலாம். இப்போது தேர்தல் பத்திரத்தை பற்றி அறிவிப்பு வந்தவுடன் அதை நம்ம புலனாய்வு ஏடுகள்லாம் போய் துரத்தி பிடிச்சாங்க. நன்கொடை கொடுத்தவர்கள் 330 பேர் தங்கள் மீது இடி ரெய்டோ ஐடி ரெய்டோ வந்த பின்னால் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அதை அவன் பார்த்து அறிக்கையை போட்டாங்க எல்லாம். அப்போ மிரட்டி காசு பறிப்பது, வழிப்பறி செய்வது தான். கத்தியை காட்டுவான், இதை காட்டுறதுக்கு பதிலாக இடியை காட்டி ஐடியை காட்டி வசூல் செய்கிறார்கள். இதுக்கு தான் இவர் ஸ்டேட் பேங்க் திறமைமிக்க டிஜிட்டல் இந்தியாவில் கணக்கு கொடுக்கறதுக்கு டைம் கேட்குறான். இன்னும் 3 தேர்தல் முடிஞ்சு அறிவித்த பின்னால் நான் கொடுக்குறேங்கிறான் அவன். இந்த ஒரு நாளில் டேட்டாவை தட்டினா வந்துட்டு போகுது. இப்படிப்பட்ட ஊழல்காரர்கள். சரி, அதை விடுவோம். நாம் உழைக்கும் மகளிர் நாள் என்று சொன்னோம் நேற்று, இன்று அழைத்துறோம். என்ன பெண் உரிமைக்கு அவர்கள் செய்தார்கள் என்றால், கடைசி கூட்டத்தில் 33 விழுக்காடுக்கான சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள். சட்டம் ஏற்றுனா வழக்கமாக போடுவான், அரசிதழில் கெசட்டில் வெளியிட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று போடுவார்கள். இவர்கள் சொன்னார்கள், இது இப்போ வராது, 2017 நடைமுறைக்கு வருமா. அடுத்த ஆட்சி காலத்தில் முக்கால்வாசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். அதை தள்ளி வைப்பார்களா தெரியாது. எதற்கு அந்த சட்டத்தை ஏற்ற நீ?
இது ஏமாற்றுகிற வேலை. சரி, அப்படியே இருக்கட்டும். பெண்கள் மீது அவ்வளோ அக்கறை கொண்ட நீ, ஆசிஃபா என்கிற சின்னஞ்சிறு குழந்தை உன் புனிதமான இந்து கோயிலுக்குள் வைத்து கெடுக்கப்படுகிறாள், பாலியல் வல்லுறவு ஆளாக்கப்பட்டால், அதற்கு பின்னால் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தேசிய கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போறான். அந்த கட்சிக்காரன் பேசிக் கொண்டிருக்கிறான், பெண்களை காப்பாற்ற போகிறோம். பிரிஜ் பூஷன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராக வைக்கப்பட்டார். அவர் செய்த கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், அதன் காரணமாக அவங்களாம் பெரிய போராட்டத்தை எடுத்துட்டார்கள். மல்யுத்த வீராங்கனைகள், பெண்கள் எல்லாம் எடுத்தாங்க. ஒரு பேச்சும் கிடையாது. அவர்கள் பாவம் வீதியில் உட்கார்ந்து போராடி கொண்டே இருந்தார்கள். கடைசியாக நாங்கள் உலக குத்துச்சண்டையில் பெற்ற பதக்கத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கிறோம், இதை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொன்னார்கள். அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் மீது அதற்கு முன்பே நிறைய வழக்கு இருக்கு, 38 கிரிமினல் வழக்கு என்று சொல்லுகிறார்கள். அதில் முக்கியமான வழக்கு இவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை கொலை செய்தது முக்கியமான வழக்கு. அப்படித்தான் அவர் ஜெயிச்சிருக்கார். எதிரில் இருந்த வேட்பாளர் கொல்லப்பட்டதால் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அது உட்பட ஆட்கடத்தல், கொலை எல்லாமே 38 கிரிமினல் வழக்கு ஒரு மேல் இருக்கு. நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்த பின்னால் போக்சோ சட்டத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டது, நடவடிக்கை எடுக்கல. இதுதான் அவங்க பெண்கள் உரிமையை காப்பாற்றுகிற அரசாக இவர்கள் நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி அவர்களை பற்றி ஏராளம் சொல்லலாம். கடைசியா நமக்கு நம்பிக்கை நீதித்துறை தான். கடைசியா போலாம் நீதிமன்றத்துக்கு என்று சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டிலேயே போக முடியாத நிலை உருவாக்கி விட்டார். அவங்க சொன்னாங்களே, பழனி கோயிலில் கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்து கூட அங்கே போக முடியாது. ஆனால் இவன் இன்னொரு பக்கம் பேசுவான், இந்து மதத்தில் நிரீஸ்வரவாதம் என்று இருந்தது, கடவுளை மறுத்தோரும் இந்துதான் என்று பேசிக் கொண்டிருந்த இவர்கள் தான் பிற மதத்தினர் வரக்கூடாதுன்னா, அதை விட சொன்னா கொடிமரத்தை தாண்டி அந்த பக்கம் கூட நம்ம நீதிமதி போட்டாங்க. சுகி சிவம் அவர்கள் சொன்னார்கள், பழனி கோயிலில் கொடிமரமே இல்லைன்னாங்க. ஆனால் இவன் தீர்ப்பு சொன்னவங்க அது கூட தெரியாது. அடித்தள்ள ஏதாவது ஒன்று 3741 பட்டியல் போட்டு 2000 ஜாதிகளுக்கு தான் இடஒதுக்கீடு. இதை அறிவித்தவுடன் எதிர்த்து அறிக்கை விட்டது RSS அமைப்பு. எதிர்த்து உடனடியாக ஒரு தேரை விட்டது. அப்போ அதுக்கு தான் தேர் விட்டார், அத்வானி போனார். மண்டலுக்கு எதிராக கமண்டலம் என்ற போது சொன்னார்கள். அது என்ன அடிப்படையில் பார்த்தால், வரலாற்று காலத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்திற்கு, அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப அல்ல, மிக குறைவான 27 மண்டல் 52 விழுக்காடு என்று சொன்னார். அவர்களுக்கு 27 இடங்கள் ஒதுக்குகிறேன் என்று போட்ட ஆணையை கடுமையாக எதிர்த்தது மட்டுமல்ல, அதன் காரணமாகவே VP சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இப்போ அவன் இடஒதுக்கீடு என்பதற்கு எதிரானவர்கள். நம்மை போன்ற அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் அரசு பணிகளுக்கு நுழைவதற்கு வாய்ப்பாக இருக்கிற இடஒதுக்கீட்டை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்போதிருந்தே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தடைகளை போடுவார்கள், நுழைவுத் தேர்வுகளை நடத்துவார்கள். இப்போ கேட்டால் காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. ஆமாம், நீட்டை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன மாநிலங்களுக்கு விலக்குண்டு என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டுக்கு வரவில்லை, ஏன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னதால். ஆனால் இவர்கள் வந்த பின்னால் தான் எல்லா மாநிலத்துக்கும் கட்டாயம், ஏற்றுத்தான் தீர வேண்டும், நடந்துதான் தீரும் என்று சொன்னார்கள். சரி, நம்முடைய மாநில அரசுகள் கட்டி வைத்திருக்கிற மருத்துவக் கல்லூரி இருக்கிற இடங்களுக்கு 50 இடங்களை நாங்கள் ஆள் நிரப்பிக் கொள்கிறோம் என்றார்கள். கட்டப்பட்ட இடம் மாநிலத்தில், மாநில அரசின் நிதியில். அதை இயக்குவதற்கு ஆசிரியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. ஆனால் 50 இடங்கள் எங்களுக்கு அளித்தாக வேண்டும். சரி, 50 இடங்களில் இடஒதுக்கீடு இல்லை. ஏன்பா, நாங்கள் காசு போட்டு எங்களுடைய விதி அங்கு செல்லாது என்றால் என்ன பொருள் இருக்க முடியும்? அதற்கு வழக்கு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராதுக்கு முன் போட்ட வழக்கு, அதில் ஆணை பெற்றோம். இன்னும் நம்முடைய இடஒதுக்கீட்டு ஆணை எங்கு வரவில்லை. ஒன்றிய அரசுடைய இடஒதுக்கீட்டானதான் 27 விழுக்காடு தான், பட்டியலின மக்களுக்கு 15 விழுக்காடு தான். தமிழ்நாடு சட்டத்தை பயன்படுத்தினால் பட்டியலின மக்களுக்கு 18 விழுக்காடு கிடைக்கும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50 விழுக்காடு. பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் யாராக இருந்தாலும். ஆனால் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆக நம்மவர்கள் காலங்காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பினை பெறுவதற்கு துடிப்பதையும் துணிச்சலாக தடுத்து கொண்டிருக்கிற உயர்ஜாதி ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருப்பார். திமுகவுக்கு ஸ்டாலின் இருக்கிறார், விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர் திருமாவர்கள் இருக்கிறார், ஒவ்வொரு கட்சிக்கும் இருப்பான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் வேணா பேருக்கு நட்டா RSS தான் இயக்கும். அவர்கள் ஆணையைத்தான் இவர்கள் நடத்துவார்கள், அவர் சொன்னதைத்தான் செய்வார்கள். RSS என்ன கருத்தை கொண்டிருக்கிறது? இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கருத்து, மாநிலங்கள் இருக்கக்கூடாது என்ற கருத்து. மாநிலங்களுக்கு உரிமையை பற்றி பேசுகிறோம். மாநிலமே இருந்தால் தானே ஜன்பத் என்று சொல்லுகிறான். அப்படித்தான் பிரிக்க போகிறானாம். ஏன்னா ஆரியர்கள் வந்து அமர்ந்த போது வெளியிருந்து இங்கே வந்தேறி உட்கார்ந்த போது அவர்கள் உட்கார்ந்த பகுதிக்கு பேர் ஜன்பத். ஆரியர்கள் கூட்டம் கூட்டமாக பல்வேறு இடங்களில் வந்து அமர்ந்தார்கள், அதற்கு பேர் ஜன்பத். அதே பேரில் நம்மளையெல்லாம் பிரிக்கிறாங்க. இந்தியா பூரா பிரித்து உரிமைகளை பற்றி கேட்பதற்கு அரசு இருக்காது. அரசு அதிகாரி தான் இருப்பான், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு இருக்காது. இதையெல்லாம் வைத்திருக்கிற ஜனநாயக விரோதமான பாரதிய ஜனதா கட்சி, அடித்தட்டு மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஜனதா கட்சி, பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி, தொழிலாளருக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி, பொதுத்துறை நிறுவனங்களை மெல்ல மெல்ல விற்கிறார்கள். இவங்க பிதாமகன் ஒருத்தர் இருந்தார், நம்ம கலைஞர் கூட ஒரு ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன்னார், ரொம்ப யோக்கியம், கூரையேறி கொல்லி வைக்கிறோம்னா எங்கிட்ட நல்ல பையன் மாதிரி வாஜ்பாயை புகழ்ந்தார்கள். அவர் காலத்தில் தான் தொடங்கினார். விற்கிறதுக்குனே ஒரு மந்திரியை போட்டார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொழில் அமைச்சர் இருந்து தொழிற்சாலை உருவாக்குவார். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர்னே ஒருத்தர் போட்டார், அருண் ஷேரி என்ற ஒருவன். அதுக்கே விற்கிறது தான் அவனுக்கு வேலை. அவனா வித்தான். இப்போ பூராத்தையும் விற்று கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் விற்கிறார்கள். விமான நிலையங்களை விற்கிறார்கள், பங்குகளை விற்கிறார்கள். எல்லாம் போய் ஒரு காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் என்கிற காப்புறுதி அந்த திட்டம் என்பதை தேசியமயமாக்கினார்கள். LIC உருவாக்கப்பட்டது. இப்போ மீண்டும் தனியார் கைக்கு போகிறது. பெரிய போராட்டத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது, மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கிறது. அப்போ அதில் பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லை என்றால் அதில் இடஒதுக்கீடு இல்லை. இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் விற்றுவிட்டார் என்றால் வேலை வாய்ப்புக்கு நாம் தகுதி அடிப்படையில் என்று சொல்லுவார். இப்போதே நேரடியாக UPSC தேர்வு என்று IASக்கு வைக்கிறான். நேரடியாக தனியார் துறையில் இருக்கிற சிறந்த நிர்வாகிகளை நேரடியாக டெப்டி செக்ரட்டரியாக நியமிக்கலாம் என்று சொல்லி நியமித்து விட்டார்கள். இன்னும் நியமிக்க போவதில்லை. 22 பேர் நியமிச்சிட்டான். டெப்டி செக்ரட்டரியாண்டுக்கு நேராக போகிறான். IAS அதிகாரியோட வாயத்திறக்கலை. இவெல்லாம் UPSC எழுதி தேர்ச்சி பெற்று மெல்ல மெல்ல பதவி உயர்வு பெற்று அந்த நிலைக்கு போகிறார்கள். நேரடியாக தனியார் துறை அதிகாரிகள் வருவார்கள், நேரடியாக பணியமர்த்தப்படுவார்கள் என்பது எவ்வளவு பித்தலாட்டமான, தங்களுக்கு வேண்டியவர்களை, அது நீதிபதிகள் எல்லாத்தையும் அப்படிதான். தோழர் அருள்மொழி அவர்கள் ஒரு கூட்டத்தில் கூட சொன்னார்கள், எல்லா கட்சியும் வழக்கறிஞர் அணி வச்சிருக்கோம், ஆனால் பிஜேபி மட்டும்தான் நீதிபதிகள் அணியே வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க தான் நீதிபதி அணி கூட வச்சிருக்கிறாங்க. அவங்க வழக்கெல்லாம் அவங்க தான் நடத்துவான், அவனே தீர்ப்பு சொல்லுவான். இப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கொடூரமானவர்களை நாம் நீக்கியாக வேண்டும். அவர்கள் செல்வாக்கோடு இருக்கக்கூடாது. அவர்களை தேர்தலில் இல்லாதவர்களாக, குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் சரி மீறி வந்து விட்டால் வர்றவன் மட்டும் யோகினா என்று கேட்பார்கள். காங்கிரஸ்காரரை பற்றி குற்றச்சாட்டு உண்டுதான். எமர்ஜென்சி கொண்டு வந்தான், அவசர நிலை கொண்டு வந்தான் என்று சொல்லுவார்கள். அவசர நிலையில் கூட ஜெயபிரகாஷ் நாராயணன் எதிர்ப்பு இயக்கம் நடத்தினார், நடத்த முடிந்தது. அதற்கான ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு கட்சியாகி தேர்தலில் போட்டியிட முடிந்தது. இந்திரா காந்தியை தேர்தலில் வீழ்த்த முடிந்தது. சர்வாதிகாரமாக இருக்கலாம், ஆனால் பாசிசம் என்பது வேறு. அவர்கள் காலத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள். காவல்துறை தங்களுக்கு எல்லாத்தையும் தங்களை பயன்படுத்தி கொண்டார்கள், உண்மைதான். ஆனார்கள் எதிர்த்து கூட பேச முடியாது, எதிர்குரல் வரவே கூடாது. வந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பல நேரங்கள் நீதிபதிக்கே சொல்லிட்டான். லோயாவை என்ன செஞ்சான்? லோயா கோர்ட்டுக்கு வந்ததாயா ஆகணும்னு தான் சொன்னார், தண்டனை கூட கொடுக்கல. அடுத்த நாள் வாய்தான் முத நாளே போட்டான் அவரை. இப்போ இதர உயிர் அச்சம் இருக்கிறது நீதிபதிகளுக்கு. பேசாம அவன் சொல்ற தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடுவான், எதுக்கு இந்த சிக்கல் என்பதை போன்ற ஒரு நோக்கம். பணக்காரர்களுக்கெல்லாம், பெரும் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி. நம்ம விவசாயிகள் போராட்டம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்ன முடியாது. ஆனால் மிகப்பெரிய முதலாளிகளுக்கு
இவங்க வந்ததிலிருந்து 24,96,000 கோடி ரூபாய்கள் தள்ளுபடி செய்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த யோகியர்கள் தான் நாடாளுமன்றத்தில் கேட்டபோது அந்த இணையமைச்சர் கொடுத்தார் 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கோங்கிறார். மீறி 11 லட்சம் கோடி எங்கே போச்சு? தகவல் அறிவு உரிமையில் கேட்டதால் வந்தது. அது இவர்களால் வெளிமேடையில் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் நெஞ்சார பொய் சொல்லக்கூடியவர்கள். பொய் சொல்லுவான், நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம்னா வேற சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெஞ்சார பொய் பேசுகிற கூட்டம் இருக்கலாம். மாநில உரிமைகளை எடுத்து ஒன்றிய அரசுக்கு பொதுப்பட்டியலில் கொண்டு போனார்கள் கல்வியை. ஆனால் போன தேர்தலில் ராகுல் காந்தி சொன்னார், நாங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்தால் மாநில பட்டியலுக்கு மீண்டும் கல்வியை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். காங்கிரசினுடைய சட்டத்திட்டங்களில் மாற்றினார்கள். 50 விழுக்காடு பொறுப்பாளர்கள் பிற்படுத்தப்பட்டவராய், பட்டியலினத்தவராய், பழங்குடிகளாய் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது சோனியா காந்தி தலைவராக இருந்தபோது. அப்போ தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை அந்த எண்ணமாவது இருக்கிறது. சர்வாதிகாரியை விட பாசிசவாதி தான் பயங்கரமானவன். சர்வாதிகாரி காலத்தில் எதிர்த்து பேசுவதும் எதிர்த்து போராடுவதற்கும் சில வாய்ப்புகளாவது இருந்திருக்கின்றன. ஆனால் பாசிசவாதிகள் அனுமதிக்கவே மாட்டார்கள், உயிரோடு இருக்க அனுமதிக்க மாட்டார்கள். எத்தனை பேர் சொல்லலாம். காந்தியில் தொடங்கி வரிசையாக வந்தீங்கன்னா கௌரி லங்கேஷ், என்னையா கோவிந்த் பன்சாரே என்ன சொன்னார், சிவாஜியை பற்றி அவன் இந்து வீரன் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார் அப்படிலாம் கிடையாது, அவன் இந்து வீரனும் கிடையாது, இந்துத்துவவாதியும் கிடையாது. அவர் தன்னுடைய மெய்க்காவலராக ஒரு இஸ்லாமியர் தான் வச்சிருந்தார். அவருடைய சிறப்பு தூதராக ஒரு இஸ்லாமியரைத்தான் வைத்திருந்தார். அவர் ஒன்றும் இந்துக்களுக்காக நின்றவர் அல்ல. அவுரங்கசீப்பும் தன் படையில் நம்பிக்கைக்குரியவராக இந்துக்களை வைத்திருந்திருக்கிறார். அது 2 மன்னருக்கு நடந்த போரே தவிர 2 மதத்துக்கு நடந்த போர் அல்ல. அப்படி வந்தவன் அல்ல வீர சிவாஜி என்று தான் புத்தகம் எழுதினார். அதுக்கே போட்டான். நாங்கள் சொல்கிற பொய் ஏண்டா வெளியே அம்பலப்படுத்திட்டு இருக்கிற என்று சொல்லுகிறாங்க. கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி, கௌரி லங்கேஷ் என்ன இவங்கெல்லாம் செய்தது? அவர்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை பேசினார்கள், எழுதினார்கள், அவ்வளோதான். எனவே இப்படிப்பட்ட அராஜகவாதிகள், இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள், இப்படிப்பட்ட பாசிசவாதிகள் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை விட ஒரு வரலாற்று காலத்தில் அவர்கள் பிழை இழைத்திருக்கலாம். தங்களை மாற்றிக்கொள்ள வருகிற போது நாம் அதையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆதரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். ஜனநாயகத்தில் வேறு வாய்ப்பே கிடையாது. நம்ம விரும்பினவனுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது. தேர்தலில் போட்டியிடுறவனுக்கு ஒருத்தனுக்கு தான் ஓட்டு போடணும், நல்லவனுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது. தேர்தலில் போட்டியிட்டால் வேணால் ஓட்டு போடலாம். அப்போ என்ன செய்வது என்றால், தேர்தலில் எல்லா அயோக்கியனர் தான் சின்ன அயோக்கியனுக்கு ஓட்டு போடலாம். அதான் நமக்குள்ள வாய்ப்பு. வேற என்ன வாய்ப்பு நமக்கு இருக்கிறது? இந்த நாட்டை நாசமாக்கியே தீருவான், மக்கள் உரிமைகளை பறித்தே தீருவான், எதிர்ப்பவர்களை உயிரோடு விடமாட்டான் என்கிறவனை துரத்தி அடிப்பதற்கு நாம் எது வந்தாலும், தீ பிடிக்கிற போய் பக்கத்து வீட்டுக்காரனை ஜாதிகாரனை தண்ணி எடுத்து ஊற்றுவான்னு நினைக்கிறீங்க? அதை போலத்தான் தோழர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது தொடர்ந்து இருக்கிற கூட்டணி. அவர்களுடைய கருத்து நமக்கு தெரியும், கொள்கை கூட்டணியாகத்தான். ஆனால் அவர்கள் வந்தால் நம் நிலை என்ன ஆவது? ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதை தவிர வேறு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, இந்த வாய்ப்பில் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் அயோக்கியத்தனங்களை, அக்கிரமங்களை, அவருடைய போக்கினை மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். அவர்களை எந்த விதத்தில் வராமல் நீங்கள் செய்வீர்கள். நீங்கள் தான் கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் திண்ணையில் பேசுங்கள், பேருந்து பயணங்களில் பேசுங்கள், உரையாடல்களில் பேசுங்கள். அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்றும், அதை எதிர்த்து நிற்கிற கூட்டணிக்கு நாம் ஆதரவை அளித்தாக வேண்டும் என்பதும், இந்தியா கூட்டணி என்பதற்கு வாக்களித்தாக வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.